to Shades of Bhavya. Welcome back to one more video. Yes, இன்னொரு vlogக்கு உங்களை வரவேற்பதில் நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி மண்டே நீ ஏன் ஒர்க் போகாமல் இங்கே vlog எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் மண்டே இன்றைக்கி போகல, நான் தேர்ஸ்டே போக வேண்டிய வேலை இருக்குன்றதுனால மண்டே ஸ்கிப் பண்ணிட்டு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து காலையில் 10:30 ஆச்சு அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கோயிலுக்கு போய். ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு காலையிலே ரெடி ஆகிட்டேன். எஸ், ஸோ ஃபுல் வீடியோ என் கூட பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். லைக் நம்ம பாஸ்ட் 1 வீக்காக ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் லாங் வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நான் எப்போவுமே போட்டது கிடையாது. பட் இந்த வாட்டி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால் போட முடியுது. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வியூஸ் வந்து 300 400 அப்படி தான் போகும். பட் இப்போது பை காட்ஸ் கிரேஸ் டச்வுட் இப்போ வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 800 to 1000 கிட்ட போகுது. அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சக்ஸஸை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோன்னா பெரிய சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, குட்டி குட்டியாக வர உங்கள் பாத்தில் சக்ஸஸை நீங்கள் என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. லைக் 10K வந்தால் தானே என்ஜாய் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு 1000 லைக் 5000 6000 வரும்போதெல்லாம் நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு நான் யார் விஷ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் நான் எனக்காக விஷ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு மைல் ஸ்டோன் வந்திருக்கேன், ஸோ எனக்கே தேங்க்யூ, அந்த மாதிரி கூட நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு உங்கள் சக்ஸஸ்க்கு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஹாப்பியாக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய திங்ஸ் தானாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நான் அவங்க ரெடி ஆகிட்டு உங்கள் கூட அப்படியே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம வந்து இப்போது கோவிலுக்கு தான் போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, நான் கோவிலுக்கு லைக் ரொம்ப அடிக்கடி போயிட்டுருப்பேன் அப்படின்னு. அண்ட் 1 வீக்காக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனால என்னால் பெருசாக போக முடியல. பட் இன்னைக்கு டைம் எடுத்து போயிட்டு வரேன். அண்ட் ஒரு விஷயம், இது வந்து ஏன் ரெகுலராக டெய்லி போடுற அப்படின்னு கேட்குறீங்க. இது ஸ்டைலுக்காக நான் போடலை. இது வந்து ஆக்சுவலி இந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து திருஷ்டி சிம்பிள். ஸோ இது வந்து நான் ஷிரடி போகும்போது வாங்கினேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது போடணுன்ட்டு. இது ஒரு ஃபேஷனுக்காகவோ இல்லை போட்ட கெத்து அப்படி கிடையாது. இது நான் ஷிரடியில் வாங்கினதுனால சரி, எனக்கு உங்களுக்கு தெரியும்ல பாபா ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு, அதனால் இது வந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கேன். எங்கே போனாலும் போடுவேன். ஸோ தட் யாரும் நம்மளை சொல்ல மாட்டாங்களா வெறும் கையில் போகாத அப்படின்னு. எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்கள்ல, பொண்ணுங்க ஏன் வெறும் கையில் சுற்றிட்டு இருக்கீங்க, லைக் வலையில் எதுவுமே போடாமல். ஸோ இது வந்து காப்பு மாதிரி. ஆக்சுவலி இது சில்வர் கிடையாது. இது வந்து நார்மலாக ஒரு கடையில் வாங்கினது, லைக் பாபா கோயில் முன்னாடி ஒரு கடையில் வாங்கினது. இதுக்கு நான் 80 rupees தான் கொடுத்தேன். ஆனால் இது வந்து நான் 3 to 4 years வச்சுருக்கேன். டெய்லி போட்டிருக்கேன், குளிக்கும் போது போடுவேன், தண்ணியும் படும். பட் ஒன்றுமே ஆனதில்லை இது வரைக்கும். நான் நிறைய வாட்டி எங்கேயாச்சும் வச்சு மிஸ் பண்ணியிருக்கேன். பட் திருப்பி என்கிட்ட வந்து இது வந்துடும் எங்கேயாச்சும் பேக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்கும். அதனால தான் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன், மற்றபடி ஸ்டைலுக்கெல்லாம் கிடையாது. அண்ட் கைஸ், நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுனால முடி விரிச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரீசன் எனக்கு தெரியல. பட் சொல்கிறாங்க, நம்ம கேட்கணும், நம்ம கடமை. ஸோ நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். நீங்களும் என் கூட கோயிலுக்கு வாங்க. ஆல்ரெடி 11 o'clock ஆச்சு. நம்ம 12க்குள்ளே ரிட்டன் வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களையும் நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், லைக் காமிக்கிறேன். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஸ்கின் பலப்பலன்னு இருக்குது, எப்படின்னு தெரியல எனக்கும். ஆனால் நல்ல நாளில், லைக் நல்ல ஃபங்க்ஷன் நாள்லலாம் நல்லா க்ளோவாக தெரியணும்னு நினைப்பேன். அப்போ தான் டயர்டாக தெரிவேன். இன்றைக்கி எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, ஆனால் இன்றைக்கி பலப்பலன்னு தெரியுறேன். இப்படித்தான், இதுதான் ரியாலிட்டி. நானே எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கிட்டேன். நீ உன் ட்ரீம்னு சொல்கிற, உனக்கு வேணும்னு சொல்கிற, ஹார்ட் ஒர்க் பண்ணுற, உன்னால் 1 வீக் கண்டினியூஸாக விடாமல் வீடியோஸ் போட முடியுமா அப்படின்ட்டு காமி அப்படின்ற மாதிரி நானே எனக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் கண்டினியூஸாக விடாமல் 1 வீக் போட்டுட்டேன். அண்ட் நாளைக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல. வீடியோவும் கரெக்டாக என்கிட்ட இல்லை போடுறதுக்கு. பட் நான் நம்புகிறேன், நாளைக்கு நான் ஈவினிங் 5 o'clock கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு நம்புகிறேன். பட் அது என்ன நம்பிக்கைன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்பி டெய்லியும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு கிடைக்கிறதே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எல்லாத்துக்குமே. வீடியோ எடிட்டிங்க்கு, அப்புறம் ஷூட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஏன்னா வீக் டேஸில் ரொம்ப பேக்டாக இருக்குது டேஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வரவே நைட் ஆகிடுதில்ல. ஸோ என்னால் சுத்தமாக பண்ண முடியல. வந்த உடனே படுத்தா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஏசியில் இருந்துட்டு, அவ்வளோ பிரைட் லைட்டில் இருந்துட்டு கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஆனாலும் நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கே மோட்டிவேட்டிங்காக இருக்குது கொஞ்சம்.
நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய போடுங்க. அப்புறம் ஒருத்தங்க 50 டேஸ் சீரிஸ் மாதிரி லைக் vlogs போடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டது. லைக் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம போட மாட்டோமா? நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படின்ற அளவுக்குலாம் நான் யோசிச்சு இப்போ அட்லீஸ்ட் 6000 நம்ம ரீச் ஆயிருக்கோம்னா, இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அண்ட் என் பெரிய சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் என்ன வேணால் நம்ம பண்ணலாம். ஸோ நான் கேட்குற இடத்துலலாம் வீடியோ எடுத்து கொடுக்கறது, நான் ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது. ஸோ ஃபேமிலி இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி என்ன ஒரு லைக் போர்ட்ரேட்டாக வீடியோ எடுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அண்ணா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, ஆஃபீஸ் போன ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆக்சுவலி சுற்றி சர்க்கிள் இருந்துகிட்டே இருக்காங்க. நீ பண்ணணுமா பண்ணு அப்படின்ட்டு. அவங்களே என்ன கேட்பாங்க, எப்படி உனக்கு இவ்வளோ டைம் கிடைக்குது, ஆஃபீஸ்லேயே இவ்வளோ நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் போய் எப்படி எடிட் பண்ணுற அப்படின்னும் போது ஆப்வியஸாக ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான். சாக்ரிஃபைஸ்ன்னு கிடையாது, எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக ஓடுறேன், அது பேர் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல முடியாது. என் ட்ரீம்க்காக ஓடுறேன் அப்படின்றத வச்சுக்கலாம். அல்டிமேட் எய்ம் எல்லாருக்கும் என்ன, ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணணும்னு. அண்ட் இதுதான் என்னோட கரெக்டான ஏஜ் அதை நான் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆசைப்பட்டுருக்கலாம், லைக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை யூடியூபே ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், இல்லை பாட்டு பாடி போடணும், ஏதோ ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக. ஸோ அந்த ஆசையை இந்த ஏஜ்லேயே நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க. ஏன்னா அப்புறம்னு சொல்லி அது அப்புறமாவே ஆயிரும், ஒன்றுமே நடக்காமல் போயிடும். சக்ஸஸோ ஃபெயிலியரோ பண்ணிடுங்க. ஃபெயில் ஆனால் ஓகே, அது ஒரு லெசன். சக்ஸஸ் ஆனால் ஹாப்பி தானே உங்களுக்கும். ஸோ அண்ட் யார் சொல்கிறதும் கண்டுக்காதீங்க. நிறைய பேர் கண்டிப்பாக உங்கள் பாத்தில் சொல்லுவாங்க, நல்லா இல்லை, இது ஒரு vlog-ஆ, இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு. பட் எண்ட் ஆஃப் த டே அது நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குன்னு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. அண்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை அவங்க பார்க்க போகிறதும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு வேணும்னா தெரில, நீங்கள் தான் சக்ஸஸ்க்கு பார்த்து போட்டு நீங்கள் தான் நடந்து போக வேண்டியதாக இருக்கும். டச்வுட் எனக்கு அந்த ஸ்ட்ராங் மைண்ட் இருக்குது. யார் என்னை பற்றி சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா சொல்கிறவங்க எனக்கு வந்து பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது என் வீடியோஸை. அண்ட் பரவாயில்ல, உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. சில பேருக்கு இது வந்து பூமராக தான் தெரியும், ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாமே அவங்களுக்கு பூமராக தான் தெரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு, அந்த ஷூவில் நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஷூ எவ்வளோ டைட்டாக இருக்குது இல்லை எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்னு. ஸோ மோட்டிவேட் பண்ணியே உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஈவினிங் போல் ஆயிடுச்சு, நல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டேன். லிட்ரலி என் கண்ணு பாருங்கள் எவ்வளோ லைக் அவ்வளோ எரியுது. பெயின் கூட இல்லை, ரொம்ப எரிய ஆரம்பிச்சிரும். அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன், கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு. அண்ட் சன்லைட், ஆக்சுவலி ஒரு டிப் என்னென்னா, சன்லைட்டில் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவினிங் போல் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அண்ட் அன்றைக்குமே டே ஒரு மாதிரி போச்சு, எனக்கே ஒரு மாதிரி டவுனாக தான் இருந்துச்சு. அண்ட் நான் இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறேன், எனக்கு டவுன் ஆகாதான்னு கேட்காதீங்க. நான் டவுன் ஆகிட்டு எப்படி லைக் பவுன்ஸ் பேக் ஆகுறேனோ அந்த டைமில் தான் என்னால் மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ நான் டவுன் ஆக மாட்டேன்னு கிடையாது, நானும் டவுன் ஆவேன், நானும் ஃபீல் பண்ணுவேன். நிறைய இருக்கும்ல, எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஒன்று தானே. ஸோ அதை தவிர்த்து கடந்து யார் வரமோ அப்போ தான் நம்மளுக்கு சக்ஸஸ் அடைய முடியும். ஒன்றுமே இல்லாமல் சக்ஸஸ் அடைஞ்சிட்டா நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்காதுல்ல சொல்கிறதுக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இந்த சக்ஸஸை ரீச் பண்ணேன் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும், பேக் ஸ்டோரி இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும், டவுன்ஃபால் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு சக்ஸஸ்ன்ற ஒரு ஃப்ரூட் இருக்கும். அதை எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும். எல்லாமே ஸ்டார்டிங்கே கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது, அதோட ஃபீலிங் தெரியாது நம்மளுக்கு. ஸோ எதாக இருந்தாலும் பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க, அதுதான் லைஃப் ஆக்சுவலி. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் சும்மா போட்டி பொறாமை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. பிடிச்சவங்க மோட்டிவேட் பண்ணட்டும், பிடிக்காதவங்க விலகி நிற்கட்டும். அப்படியும் இல்லையா, நெக்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா உங்களுக்கெல்லாம் பெரிய ஹார்ட் இருக்கிறதுனால தான் இன்னொருத்தவங்களோட சக்ஸஸை பார்த்து நீங்கள் வந்து விஷ் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். எல்லாருனாலையும் அப்படி கமெண்ட் பண்ணிட முடியாது. லைக் நீ நல்லா இரு, நீ நல்லா பண்ணுற, அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது. உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால தான் இன்னொருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ண உங்களுக்கு தோணுது. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, டாட்டா, பாய்.